சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய விருப்பமானது இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேற இருக்கின்றது. உன் சாயப்பாவின் மீது சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட இதை நீ கேட்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. முழு நம்பிக்கையோடு இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். என் மீது நீ நம்பிக்கை வைத்து கேட்டால் மட்டும்தான் நான் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் உறுதி செய்ய முடியும். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை உன் அப்பா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடப் போகின்றேன். உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை நான் அடையாளப்படுத்துவது கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற நேரத்தில் உன் சாயப்பா அவர்களை யார் என்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன். ஆனால் நீ சில நேரங்களில் அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாய். அவர்கள் நிச்சயமாக செய்யக்கூடிய துரோகத்தில் இருந்து நீ தப்பித்துக் கொள்வாய். இதைத்தான் உன் சாயப்பா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற தருணத்தில் என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த சாயப்பா உன்னோடு துணை இருந்து உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். அப்படி இருக்கும்போது என் செல்லமே, இதுவெல்லாம் ஒரு நிரந்தரமான விஷயமாக நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்தான் போகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அப்படி என்ன உன்னுடைய விருப்பம் நிறைவேறப் போகின்றது, எல்லாவற்றையும் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகின்றேன். உனக்கு எதை நான் பெறப்போகின்றேன் என்ற ஆர்வம் வந்து விட்டது அல்லவா? என் செல்லமே, நீ யோசித்து உன்னுடைய மனதை குழப்பிக்கொள்ளாதே. நான் எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பேன். அது என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுத்துவிட நினைக்கின்றேன் என்றால், நான் கொடுத்துவிட முடிவு செய்து விட்டேன் என்றால், அது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். என்னிடத்தில் வந்து முதலில் கேட்டு நின்ற விஷயமாகத்தான் இருக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் நான் எப்பொழுதும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன். நீ என்ன வேண்டுமென்று கேட்டாயோ, நீ கேட்டதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்க வேண்டும். நாம் கேட்பது என்னவாக இருக்கும், எந்த இடத்தில் கேட்டோம் என்றது எல்லாம் நீ உறுதி செய்து கொள். நீ என்ன கேட்டாய் என்பதை சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியாக புரியாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை எல்லாம் கண்டு நீ மனம் வெதும்பி நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இதையெல்லாம் செய்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என் செல்லமே, உன் சாயப்பா காரணம் இல்லாமல் உன்னை ஒரு நாளும் தேடி வருவது கிடையாது. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியாக இருக்குமா, நீ எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு ஒருபோதும் வரக்கூடாது. ஏனென்றால் நீ என்னை அல்லவா தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். என்னை வணங்கிவிட்டுத்தானே நீ ஒவ்வொரு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய். உன் சாயப்பா உன்னுடைய பயணத்தில் எப்போதும் துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு தானே இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது எதுவும் தவறாக நடக்காது என்று நீ அல்லவா யோசிக்க வேண்டும். என்னை வணங்கிவிட்டு நம்பிக்கையோடு செயல்பட துவங்கினாயோ, அப்பொழுதே இதுவெல்லாம் உனக்கு நல்லபடியாகத்தான் தொடங்கும், நல்லபடியாகத்தான் முடியும். இடையில் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நான் சரி செய்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் சிறு சிறு சோகங்கள் வருகிறது என்பதற்காக நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடாது.
உன் மனதில் எழுகின்ற சிறு சிறு கவலைகள் எல்லாம் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் தான் உனக்குள்ளே கொண்டு வரும். உனக்கு எப்பொழுதெல்லாம் கவலைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் சாயப்பாவின் காலடியில் சரணடைந்து விடு. உன் மனதில் இருப்பதையெல்லாம் என் காலடியில் வைத்துவிடு. உன் முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து கொண்டே இரு. உனக்கான வெற்றியெல்லாம் தானாகவே கனிந்து வந்து உன்னை சேர்ந்துவிடும். உனக்கு நல்ல பதிலும் நல்ல தீர்வும் நான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து முடித்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்ய போவது நான் கிடையாது. எல்லா நேரத்திலும் நன்மைகளையும் வெற்றியையும் தான் நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன். எந்த மாற்றமும் இல்லையே சாயப்பா, என்னை கஷ்டங்களும் துன்பங்களும் துரத்தி கொண்டே இருக்கின்றதே, இதிலிருந்து நான் எப்போது வெளிவருவேனோ என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கலங்கக்கூடாது. உன்னோடு துணையாக நான் இருக்கும்போது இதையெல்லாம் நான் சரியாக செய்து முடித்து விடுவேன் என்ற நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உன்னை விட மோசமான நிலையில் இருக்கின்றவர்கள், உன்னை விட மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு எதையுமே செய்ய முடியாமல் தவிக்கின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி இந்த சூழ்நிலைகளையும் கடந்தார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய மனமானது ஒரு நிலையில்லாமல் எப்போதும் தவித்து கொண்டு இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா? எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் இப்படி கவனமாக இருந்தால் போதும், நீ நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய். யாரிடத்தில் விலகி இருக்க வேண்டும், யாரிடத்தில் உனக்கான அன்பு கிடைக்கும், யாரிடத்தில் உனக்கான நம்பிக்கை கிடைக்கும், யாரிடத்தில் உனக்கான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் என்று புரிந்து கொண்டு அவர்களோடு உன்னுடைய நட்பையும் அன்பையும் பாராட்டி கொண்டே இரு. நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நான் பலமுறை உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதை இன்னும் கூட நீ உணராமல் இருந்தால் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் மட்டும் இருந்தால் என்ன? நீ இத்தனை தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் முன்னால் கடந்து மீண்டு வந்திருக்கவே முடியுமா என்பதையெல்லாம் நீ சிந்தித்து பார். தெய்வத்தின் அன்பும் அருளும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ இத்தனை துன்பங்களையும் கடந்து வெற்றி நடை போட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் உனக்கு நான் எப்போதும் துணையாக இருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு உனக்கு நல்லது எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ நம்ப வேண்டும் அல்லவா? என் செல்லமே, நான் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறேன் என்றெல்லாம் நீ என் மீது கோபம் கொள்ளாதே. உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்தியது கிடையாது. உனக்கான சூழ்நிலை எங்கு எப்படியாக மாறியது, எந்த இடத்தில் நீ தடுமாறி விழுந்தாய் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்துப்பார். யாருடைய வார்த்தைகளினால் யாருடைய வார்த்தைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது என்பதையும் சிந்தித்துப்பார். நிச்சயமாக அந்த இடத்தில் என் குழந்தையே, நீ தொலைத்த உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்னை கண்ணீர் சிந்தும்படி வைத்தார்களோ அவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்ய போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து நீ தொலைத்த எல்லா சந்தோஷங்களையும் நிம்மதியையும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதற்கு முன்பெல்லாம் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று சொல்லி நீ பயப்பட்டு கொண்டிருந்தாய். இப்போது உன்னுடைய இந்த பயமெல்லாம் நீங்கி உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. நல்ல சூழ்நிலைகளும் உருவாகத்தான் போகின்றது. நீ சொன்னது போல நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் எல்லாம் எனக்கு நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் என்று நீ பெருமகிழ்ச்சி அடைந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகின்றாய். இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கான தேவைகளை எல்லாம் எப்பொழுதுமே நான் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்து கொண்டே இருப்பேன். எந்த விஷயத்தையும் நடப்பதற்கு முன்னால் உனக்கு முன்னால் சென்று நான் அதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வேன். என் செல்லமே, நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் உன்னுடைய முயற்சியையும் நீ எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. அதுபோல உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கான சூழ்நிலைகள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் நீயாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாம் அதை மன தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு நமக்கான பாதையை சரியாக சேர்வு செய்து அதில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இரு. என் செல்லமே, இதை மட்டும் நீ சரியாக சிந்தித்து செயல்பட்டால் உன்னுடைய வெற்றியானது உன்னிடத்திலே வந்து சேரும். எப்போதும்
எதற்காகவும் நீ தயங்கி நிற்கக்கூடாது. நான் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணமானது உன்னுடைய துன்பங்களை எல்லாம் உன்னிடத்தில் துரத்திவிட்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். என் செல்லமே, இதற்கு முன்பு நீ வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என் முன்னால் மண்டியிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை எனக்கு மீட்டு கொடுங்கள் என்று நீ கேட்டிருந்தாய். இப்பொழுது அது உன்னிடத்தில் நிச்சயமாக நான் மீட்டு கொண்டு வந்து கொடுத்து விட்டேன். இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமானது நடக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் கொடுத்த வாக்கிலிருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டேன். இதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நன்மைகள் மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்த எல்லாவற்றையும் நீ நினைத்தபடியே உனக்காக நான் செய்து முடித்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வேன். இடையில் நடக்கின்ற சிறு சிறு தடங்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் நீ வருந்தக்கூடாது. எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார். நான் தொடர்ந்து என் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நிமிர்ந்து நின்று வெற்றி அடையப் போகின்றாய். நீ பல மடங்கு நன்மையை பெறப் போகின்றாய். சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் முன்னால் நடக்கத்தான் போகின்றது. யாராலும் உன்னை வீழ்த்தவே முடியாது. நீ எப்பொழுதெல்லாம் உன் மனதை தெளிவாகவும் தைரியமாகவும் வைத்திருக்கின்றாயோ அப்பொழுது உனக்கான வெற்றியும் நிம்மதியும் உன்னை வந்து சேரும். நிச்சயம் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ உன் முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எது நடந்தாலும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக முடித்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நீ நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் உன் வசமாக்கி கொடுப்பேன். எதிர் வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்டு உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ளப் போகின்றாய். உனக்குள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வர தொடங்கிவிட்டது. நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. உனக்கான நன்மைகளை கொடுக்க நான் ஆரம்பித்து விட்டேன். என்ன நடந்தாலும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து துரத்தி அடித்துவிட்டு எப்போதும் உனக்கு நன்மையை நான் கொடுப்பேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.